கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு அப்படியே ஐஃபோன் மாதிரியே ஒரு ஃபோன் வந்து தூரத்துலேருந்து பார்த்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்ஃபினிக்ஸ்லேருந்து Note 60 Pro 5G அப்படிங்கிற ஒரு ஃபோனை வந்து கூடியில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதாங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெக் வருது, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போக மாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரத்தாங்க. மோன இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி, அதாவது இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து ஃப்ரேமும் சரி, ஃபோனோட பேக் சைடும் சரி, அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான பில்டு இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் கலரை பொறுத்து நமக்கு வந்து திக்னஸ் மாதிரி அப்படி பார்க்கும்போது 7.36 mm திக்னஸ் அல்லது 7.45 mm திக்னஸ் வருது. மேலும் ஃபோனோட வெயிட் 199 கிராம் வெயிட் வருது. இது போக இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு லைட்டான டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லாமல் இந்த IP68 ரேட்டிங்லாம் இதில் கொடுக்கல. அதனால ஹெவியான மழைக்காலங்களில் கொஞ்சம் வெளியே போக கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்கு. இந்த பேக் சைடில் வந்து மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டட் மேட்ரிக்ஸ் மாதிரியே ஒரு டிஸ்பிளே வந்து அந்த நத்திங் ஃபோன் 3ல கொடுத்தாங்க. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே இதுலையும் கொடுத்துருக்காங்க. இந்த மினி LED மூலமாக பேக் சைடில் வந்து வெதர் காட்டுது. அது போக வந்து நமக்கு டைமும் காட்டுது. பார்க்கறதுக்கு ஒரு ஃபோன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, உண்மையில அழகாக இருக்குது. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான 1.5K 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144 ஹெர்ட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது போல இந்த டிஸ்பிளேக்கு 2304 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் சப்போர்ட், 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அப்போ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கார்னிங் கோலா கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. இது போல இந்த டிஸ்பிளேல அல்ட்ரா HDR சப்போர்ட்டும் இருக்கு சொல்றாங்க. அதாவது வைட் ஒயின் L1 சப்போர்ட் இருக்க காரணத்தால Netflix, Amazon Prime மாதிரி ஆப்ஸ்ல HDR கண்டென்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இவ்வளவு நாள் இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் நமக்கு ஸ்மார்ட் போன்ஸ் கொண்டு வரும்போது மீடியாடெக்கோட சிப்பில் தான் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ முதல்ல ஸ்னாப்டிராகன் சிப்போட ஒரு ஃபோன் கொண்டு வராங்க. நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 7S Gen 4 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்கா Adreno 810 அப்படிங்கிற ஜிபி வருது. மற்றபடி ப்ராசரோட ரேங்கிங் இப்படி நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ஃபோனில் ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டிடாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரால் மிட் செட்டிங் கேம்ஸ்லாம் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் கூட சில கேம்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் விளாட முடியும். மேலும் சில கேம்ஸ் நமக்கு இதில் 120 frames/second வரையும் சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசென்டான கேபிளான சிப்செட் இதில் கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு கிட்டத்தட்ட 11 மில்லியனுக்கு மேலே ஆண்ட்ராய்டில் பெஞ்ச்மார்க் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் கேம் விளாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் ஒரு 4758 mm² 3D VC லிக்விட் கூலிங் சேம்பர் தராங்க. அது மூலமாக கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் ஒரு 3 டிகிரி வரையும் குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் ஒரு டீசென்டான சிப் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி RAM and ஸ்டோரேஜ் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இதே RAM and ஸ்டோரேஜ் வருதான்னு தெரியல. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி RAM வெர்ஷன் பார்க்கும்போது LPDDR5X RAM தராங்க. இது சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டோரேஜ் சொதப்பிட்டாங்க. வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு UFS 3.9 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்து ப்ராசர் டீசெண்டாக கொடுத்துட்டு இந்த UFS ஸ்டோரேஜ் மட்டும் கம்மியாக கொடுத்தாங்கன்னா நமக்கு ரீடிங் மற்றும் ரைட்டிங் அல்லது ஹெவியான மல்டிடாஸ்கிங் பண்ணும்போது சின்ன சின்ன ஜிட்டர்ஸ் வந்து நோட் பண்ணலாம். ஏன்னா ப்ராசர் நல்லா இருக்குது நமக்கு, ஆனால் இந்த ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுமே நான் சொல்கிற கண்டிஷன்னா ஹெவியான மல்டிடாஸ்கிங் பண்ணும்போது மட்டும் இதை நோட் பண்ணிங்க. மற்றபடி எல்லா நேரத்துலையும் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் இந்த UFS 2.2 பதிலாக UFS 3.9 கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடியே இந்த ஃபோனில் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு, மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட வயசை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் Android 16 பேஸ் பண்ண XOX அப்படிங்கிற லேட்டஸ்ட் இன்டர்ஃபேஸை ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து ஃபாரினில் லான்ச் பண்ணும்போது 3 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ். அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா தராங்க. முதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.59 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் தராங்க. மேலும் பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 30 frame/second வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி மூலமாகவே நமக்கு 4K ஃபுட்டேஜ் 30 frame/second வரையும் கேப்சர் பண்ணலாம். மற்றபடி பிரைமரி கேமரா நமக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் வீடியோ எடுக்கலாம். இது போய் இந்த ஃபோனுக்கு IR சென்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஆடியோஸை பற்றி பேசும்போது நமக்கு இந்த ஃபோனில் USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அதுவும் JBL ஸ்பீக்கர் தராங்க. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது போக நமக்கு ஹையரஸ் ஆடியோ சப்போர்ட் தராங்க. டியூயல் மைக்ரோஃபோன்ஸும் இருக்குது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தெளிவான சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இது போல் நெட்வொர்க்ஸும் பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் 5G SNS சப்போர்ட், டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் Wi-Fi, Bluetooth 5.4 மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க. NFC ஃபாரின் லான்ச் பண்ணும்போது கொண்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு வரும்போது NFC கட் பண்ணிடுவாங்க. எப்படியும் அடுத்தபடியாக இந்த ஃபோனில் பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6500 mAh பேட்டரி 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது இப்போ வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வாட்டில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் தராங்க. மேலும் இந்த ஃபோனில் கொடுத்த அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கு மேலே அந்த சார்ஜிங் சைக்கிள் போனாலும் இதோட பேட்டரி லைஃப் வந்து கிட்டத்தட்ட 80% ரீட்டைன் ஆகும் சொல்கிறாங்க. அதனோட பேட்டரியோட ஹெல்த் வந்து நமக்கு இந்த ஃபோனில் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கலாம். கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லான்ச் ஆன பிரைசிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இதோட பிரைசிங் வந்து இதோட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் இது வந்து டாலருக்கு நிகரான இந்த ரூபா
ரூபா மதிப்போட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது டெய்லி. அது போய் இன்ஃப்ளேஷன், ஏஐயோட அந்த மெமரி ஷார்ட்டேஜ் மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்ந்து ஃபோனோட ப்ரைஸிங் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இந்தியா லான்ச் ஆகும் ஒரு 30,000 செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் லான்ச் ஆனதுக்கு தான் எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் கமர்ஷியேஷன் அப்டேட் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் A to Z எல்லா விஷயங்களும் ஓரளவு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டோரேஜில் UFS 2.2 கொடுத்ததுக்கு போல UFS 3.9 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் ஒரு சின்ன குறையாக தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸ் மெச்சப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.